World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தனுசு ராசிக்கு முதல்ல புத்தாண்டு பலன்கள் சொல்றதுக்காக திருமதி கலையரசி மேம் அவங்களை வெல்கம் பண்றேன். மேம், நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? வணக்கம் மேம். தனுசு ராசிக்கு பராபவ வருடத்தோட ஆண்டு பலன் எப்படி இருக்குன்னா, தனுசு ராசிக்காரவங்க பொதுவா இவங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்து அவங்க ராசியவே பாக்குறதுனால ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கும். அவங்க திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கும். தனுசு ராசிக்காரவங்க எல்லாத்துக்கும் அலுவலகத்துல அவங்க வேலைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்கலாம். அதிக சம்பளத்தோட வேலையும் கிடைச்சிருக்கும். வீடு வண்டி வாகனத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு மனைவி வழியில பூர்வீக சொத்துக்கெல்லாம் கைக்கு வந்திருக்கும். அதோட இவங்க தனுசு ராசியில பிறந்தவங்க ஆன்மீக தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது ஜோதிடராவோ புரோகிதராவோ அல்லது கோயில் அர்ச்சகராவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமா இருக்கு. அதோட இப்ப அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இது அர்த்தாஷ்டம சனி காலம் சொல்லுவோம். இந்த நேரத்துல இவங்க யாருக்கும் கடன் கொடுக்கவோ இல்ல கடன் வாங்கவோ கூடாது. அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அதுல ஒரு சில சிக்கல்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கும் போதே இவங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா அடுத்து குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறதுனால அதுல சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தனுசு ராசிக்கு இருக்கு. அதே இடத்துக்கு குரு கேது பயிற்சியாகி வர்றதுனால 4ஆம் இடத்து தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ராகு பகவானும் வர்றதுனால ஜனனகால ஜாதகத்துல ராகுதோஷம் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல பரிகாரம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் கைகூடி வரும் அவங்களுக்கு. அதோட இவங்க ராகு காலத்துல இவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம்னா, சனிக்கிழமை ராகு காலத்துல பைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த கட்டான கஷ்டகாலம் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில வளம் பெறுவாங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சூப்பர் அக்கா, சூப்பரா சொன்னீங்க. சோ நெக்ஸ்ட் சக்தி அண்ணா, நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? வணக்கம். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு பார்க்கும் பொழுது மற்ற ராசிகளோட இந்த ராசிக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் பயன்படுத்த நினைக்காதீங்க. இருக்குதா தான். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ராசி அதிபதி 7ஆம் இடத்துல பார்த்தாலையும் ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறம் 8ஆம் இடம் போயிடாரு. ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களோட வெளியூர் வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறது வேலைங்களுக்கு அமைதியா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தகவல் தொடர்புல யாரெல்லாம் இருக்கீங்களோ 3 ராகம் இருக்கு. சரிங்களா? அப்போ பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு போஸ்ட் போடுறதுக்கு மத்தவங்களை கமெண்ட் அடிக்கிறதா சரி, அது நீங்க பார்த்து செய்யணும். அதே மாதிரி வீடு, இப்போ ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, அப்போ மாறுங்க நினைக்கிறீங்கன்னா அது நீங்க ஃபர்ஸ்ட் வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஹவுஸ் ஓனர் சொல்லுங்க. சரிங்களா? அது நீங்க கண்டிப்பா பண்ணும். அதே மாதிரி நண்பர்கள் இடத்துல சிறு சிறு பிரச்சனைகளை வராம பாத்துக்கணும். வந்துட்டா பெரிய பிளவு ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி கடன் அனாவசியமா யாருக்கும் வாங்கி தராதீங்க. சரிங்களா? கடன் எந்த ஒரு பேச்சுலயும் இந்த வருஷம் நீங்க வரதும் தெரியாம போறது தெரியாம அமைதியா இருக்கணும். பொதுவா இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய தனுசு ராசிக்கும் நம்மளுடைய மீன ராசிக்கு பொறுத்த வரையும் குரு பகவான் அந்த வீட்டோட அதிபதி இருக்கனால எப்பயுமே பிரச்சனைகளை கம்மிதான் பண்ணுவார். இருந்தாலும் நமக்கு நம்ம சேஃப்டியா இருக்கும். சரிங்களா? அது பொதுவா இந்த பழங்கள் இருந்தாலும் நீங்க இந்த தனுசு ராசிக்கு பண்ண வேண்டிய பரிகாரம் பார்க்கும்போது என்னன்னா, மிருத்துஞ்ச நாமம் அந்த பாடலை பாடுங்க. அந்த பாடல் யூடியூப்ல இருக்கு. அதை கேளுங்க. எப்பப்பெல்லாம் உங்க பிரச்சனை வருதோ அது காலையிலயோ அமைதியா ஹெட்போன் போட்டு அமைதியா உட்காந்து கேளுங்க. கணபதி ஹோமம் அந்த வீட்டுக்கு பண்ணுங்க. வீடு பிரச்சனையா இருக்கும்போது. சரிங்களா? நீங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் பார்க்கும்பொழுது, உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரம் சேர்ந்து அந்த உச்சமற்ற சூரியனோட சேர்ந்து இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, உங்களுடைய இந்த ஆண்டு பொறுத்தவரையும் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய தாய் தந்தை அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா அவங்களுடைய வழிகாட்டுதல் நீங்க ஃபாலோ பண்ணி போகும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு உயர்வு ஏற்படும். சரிங்களா? எதுவுமே பயப்படாதீங்க. இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்வில் முன்னேற்றுவீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். சூப்பரா, ரொம்ப அற்புதமா பயப்பட வேணாம்னு சொல்லிருக்கீங்க. சோ கண்டிப்பா தனுசு ராசி யாரும் பயப்பட மாட்டாங்க. சோ தொடர்ந்து திருமதி சிவபூங்குதை மேம், நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? வணக்கம். தனுசு ராசி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா
ராசி அதிபதி பாதகாதிபதி வீட்டுல இருந்தாரு. அடுத்தது அஷ்டம வீட்டுக்கு போறாரு. சோ இதனால என்ன ஆகும்னா இவங்களுக்கு நிறைய அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். சோ அது வந்து வேலை செய்யற இடத்துல கூட செய்யாத தப்பெல்லாம் இவங்க மேல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனால கொஞ்ச நாள் இவங்க எங்கேயாவது வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி வேலை வாய்ப்புல போயிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வீண் விரயங்கள் நிறைய நடக்கும், அலைச்சல் நிறைய இருக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கெல்லாம் வந்து படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கே பாத்தீங்கன்னா மனக்குழப்பம் இருக்கிறதுனால மன வேவரிங் மைண்ட் ரொம்ப அதிகமா இவங்களுக்கு எல்லாம் இருக்கும். சோ அதனால இவங்களுக்கு வந்து அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் இதுல வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த டைம்ல திருமணத்துக்கு ஏன்னா பாதுகாப்பு இப்ப நிச்சயமா பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து நீச்சமா இருக்கிற காலகட்டத்துல கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு நூல் இருக்கு. சோ ஆனா பாத்தீங்கன்னா இந்த 20ஆம் தேதி நிறைய முகூர்த்தம் வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல புதன் நீச்சமா தான் இருக்காரு. அந்த டைம்ல இப்ப நிறைய முகூர்த்தம் வச்சிருக்காங்க. சோ அதனால அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். சோ இந்த டைம்ல புதன் நிச்சயம் நீங்க இந்த டைம்ல அந்த உங்களுடைய நல்ல காரியங்கள் செய்யாமல் உங்க பாதுகாதிபதி வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணு இது பண்ணிக்கலாம். சோ அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சத்துக்கு வர்றாரு. சோ உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்க. குழந்தைக்கு எதிர்பார்க்கிறவங்க முயற்சி பண்றவங்க கண்டிப்பா அவங்களுக்கு குடும்பத்துல குழந்தை உண்டாகும். சோ விநாயகர் வழிபாடு அதே மாதிரி சர்வேஸ்வர வழிபாடு. சோ இதை செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.